வணக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேச ஆரம்பித்தவுடன் அப்படியே மாறிப்போன பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது முகம் கவனம் ஈர்த்த நிகழ்வு. அப்படி பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகியோரது சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து மத்திய பாஜக அரசிற்கும் திமுக அரசிற்கும் இடையே மோதல் போக்கே நிலை வருகிறது. குறிப்பாக அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவை கடுமையாக விமர்சித்து பேசினார். அதேபோல் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் காங்கிரஸை காட்டிலும் திமுக அரசையே கடுமையாக விமர்சித்தனர். இந்த நிலையில் 2026 தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் தொடர்ந்து அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையினர் திமுகவின் முக்கிய புள்ளிகளை குறிவைத்து வருகின்றனர். இது மத்திய பாஜக அரசின் சதிதான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் திமுகவினரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் மத்திய அரசு கொண்டு வரும் பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் திமுக அரசும் எதிர்த்து வருகிறது. இதனால் சமீப நாட்களாகவே மத்திய பாஜக அரசிற்கும் திமுக அரசிற்கும் இடையே மோதல் போக்கு அதிகரித்துள்ளது. இப்படிப்பட்ட பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியில்தான் இன்றைய தினம் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றார். அத்துடன் நீண்ட நாட்களுக்கு பிறகு பல்வேறு மோதல்களுக்கு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்ள இருந்ததால் இந்த சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. இதற்கிடையே நிதி ஆயோக் கூட்டம் முடிந்த பிறகு பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரம் கேட்டிருந்தார். அதன்படி நிதி ஆயோக் கூட்டம் முடிந்த பிறகு பாரத் மண்டபத்திலேயே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் சந்திப்பு நடத்தினர். தனிப்பட்ட முறையில் இந்த சந்திப்பு நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு மாறாக நிதி ஆயோக் கூட்டம் முடிந்த பிறகு தேநீர் விருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் பிரதமர் மோடி ஆகியோரது சந்திப்பு நிகழ்ந்தது. அப்போது ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடனிருந்தார். அதன்படி சுமார் 5 நிமிடங்கள் வரை பிரதமர் மோடி அவர்களும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சந்தித்து பேசிக் கொண்டனர். முன்னதாக சந்திரபாபு நாயுடு அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் கலகலப்பாக சிரித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அங்கு வர அவருக்கு கை கொடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரவேற்றார். பதிலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கை கொடுத்து பிரதமர் மோடி அவர்களிடம் நலம் விசாரித்தார். பின்னர் சிரித்துக்கொண்டே இருவரும் பேசிக் கொண்டிருக்க சட்டென தமிழ்நாட்டிற்கு தேவையான கோரிக்கைகளை திடீரென ஒன்றொன்றாக பிரதமர் மோடி அவர்களிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடுக்கியிருக்கிறார். இதனால் சிரித்துக் கொண்டிருந்த பிரதமர் மோடி அவர்கள் சட்டென தனது சிரிப்பை நிறுத்தி அவரது முகம் மாறியது. அத்துடன் முதலமைச்சரின் கோரிக்கைகளை கவனமாக கேட்டுக்கொண்ட பிரதமர் மோடி அவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. எவ்வளவுதான் கலகலப்பாக விளையாட்டாக பேசிக் கொண்டிருந்தாலும் தன்னுடைய காரியத்தில் கண்ணாக இருந்து பிரதமர் மோடி அவர்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்த அந்த 5 நிமிடங்களையும் பயனுள்ளதாக மாற்றி தன்னுடைய மாநிலத்திற்கு தேவையான கோரிக்கைகளை பிரதமரிடம் வலியுறுத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.